இந்த வீடியோவோட டைட்டில பார்த்து கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்திருக்கிற முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். சுய முன்னேற்றத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கக்கூடிய உங்களை போன்ற தன்னம்பிக்கை மிக நபர்கள் தன்னை இன்னும் மெருகேற்றிக் கொள்வதற்காகவும் தனியாக சுய முன்னேற்ற புத்தகங்களை வாங்கி படிப்பதற்கு போதிய நேரம் இல்லாத மக்களுக்காகவும் இந்த ஆடியோ பதிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஆடியோ பதிவை கேட்கும் பொழுது சுயமாக நீங்களே ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது எப்படிப்பட்ட ஒரு உணர்வை உணர்வீர்களோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வை இந்த ஆடியோவை நீங்கள் கேட்கும் பொழுது உணர்வீர்கள். இந்த வீடியோவில் ஆதர் பிரையன் ட்ரேசி அவர்கள் எழுதின நேர நிர்வாகம் புத்தகத்தோட ஆடியோ பதிவை கேட்கலாம். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெளிவாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நேர நிர்வாகம் என்பது உண்மையில் வாழ்க்கை நிர்வாகம் என்பதால் உங்களுடைய தனிப்பட்ட உற்பத்தி திறனை மேம்படுத்துவது உங்களுடைய விழுமியங்களை ஆய்வு செய்வதிலிருந்து தொடங்குகிறது. நீங்கள் எது ஒன்றை செய்வதற்கு முன்பாகவும் வேறு ஏதோ ஒன்றை முதலில் செய்ய வேண்டியிருக்கும் என்பது மர்பியின் விதிகளில் ஒன்று. உங்கள் இலக்கு என்ன என்பதை நீங்கள் துல்லியமாக அறிந்திருக்காவிட்டால் உங்கள் நேரத்தை முறையாக நிர்வகிப்பது என்பது உங்களுக்கு சாத்தியப்படாத ஒன்றாக ஆகிவிடுகிறது. நேரத்தை நிர்வகிப்பதில் உங்களுக்கு தினசரி எந்த நிகழ்வுகள் எல்லாம் முக்கியமானதாக இருக்கிறதோ அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது நேரத்தை நிர்வகிப்பதில் இன்றியமையாத ஒன்று. ஒரு விஷயம் உங்களுக்கு முக்கியமானதாக இல்லாவிட்டால் உங்கள் நேரத்தை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான ஊக்கமும் மன உறுதியும் உங்களிடம் இருக்காது. நான் இப்போது செய்து கொண்டிருப்பதை நான் ஏன் செய்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் தினமும் காலையில் எழுந்திருக்கிறீர்கள்? நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலையை நீங்கள் ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் வேலை செய்வதற்கு என்ன காரணம்? அர்த்தமும் குறிக்கோளும். வாழ்க்கையில் ஒரு அர்த்தமும் குறிக்கோளும் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆழமான தேவை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. உங்களுடைய உள்ளார்ந்த விருப்பங்கள் மற்றும் நம்பிக்கையை பொறுத்த வரையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் எந்த அர்த்தமும் குறிக்கோளும் இல்லை என்ற உணர்வு உங்களுக்கு மன அழுத்தத்திற்கும் மகிழ்ச்சியின்மைக்குமான முக்கியமான காரணிகளில் ஒன்றாக ஆகிவிடுகிறது. நீங்கள் எந்த ஒரு வேலையை துவக்குவதற்கு முன்னர் ஏன் என்ற கேள்வியுடன் எப்பொழுதும் துவக்குங்கள். நேர நிர்வாக உத்திகளை பயன்படுத்தி உங்களால் உயர்ந்த செயல்திறன் கொண்ட ஒரு நபராக உங்களால் உருவாக முடியும். ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் பயன்படாத ஒன்றில் நீங்கள் திறமை வாய்ந்தவராக இருப்பது என்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்கி விடுகிறது. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் விரக்தியும் கவலையும் மட்டுமே ஏற்படுகிறது. நீங்கள் எதை மிக அதிகமாக மதிக்கிறீர்கள்? உங்களிடம் நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி வாழ்க்கையில் நான் எதை மிக அதிகமாக மதிக்கிறேன் என்பதுதான். நீங்கள் எதன் மீது அதிகமான அக்கறை கொண்டிருக்கிறீர்கள்? எதை ஆதரிக்கிறீர்கள்? எந்த விஷயத்தை ஆதரிக்க மாட்டீர்கள்? உங்களுடைய தினசரி நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு உங்களுடைய விருப்பங்களுடன் இணக்கமாக இருக்கிறதோ நீங்கள் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் மதிப்புமிக்க ஒரு நபராகவும் உணர்வீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலையிலும் நீங்கள் அனுபவிக்கின்ற மன அழுத்தமும் கவலையும் நீங்கள் ஆழமாக நம்புகின்ற அதே சமயம் மதிக்கின்ற விஷயங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டுள்ள ஒரு விஷயத்தை செய்வதிலிருந்து தான் வருகிறது. தனக்கு பிடிக்காத துறையிலும் வேலையிலும் மன அழுத்தத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய வேலையை மனப்பூர்வமாக நேசிக்கின்ற மக்கள் எந்த அழுத்தத்திற்கும் ஆளாவதில்லை. ஏனெனில் அவர்களுடைய வேலை அவர்களுடைய விருப்பங்களின் ஒரு பிரதிபலிப்பாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய விருப்பங்களுக்கு ஒத்திசைவாக இருக்கின்ற வேலையில் இருக்கும் பொழுது உங்களுக்குள் அதிகமான ஆற்றலும் உற்சாகமும் படைப்பு திறனும் உங்களுக்குள் தொடர்ந்து பாய்ந்தோடுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். மன அழுத்தம் என்பது உங்கள் வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் வேலையிலோ விருப்பமில்லாத ஒன்றை செய்வதிலிருந்து தான் தொடங்குகிறது. முதலில் உங்களுடைய விருப்பங்களையும் உள்ளார்ந்த நம்பிக்கைகளையும் ஆய்வு செய்யுங்கள். அதன் பிறகு உங்களுடைய புற நடவடிக்கைகளும் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய முன்னுரிமைகளும் ஒன்றோடு ஒன்று இசைவாக இருக்கும்படி செய்வதற்கு உங்களால் என்னென்ன மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் என்று கண்காணியுங்கள். என்னென்ன மாற்றங்களை உங்களால் கொண்டு வர முடியும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு அசாதாரணமான மனிதர். நீங்கள் ஒரு தனித்துவமான அதே சமயம் மிகவும் அற்புதமான ஒரு நபர் என்பதை முதலில் உணருங்கள். இந்த உண்மையை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் ஊடாக உங்களுடைய விருப்பங்கள் வளர்ந்திருக்கிறது. பரிணாம வளர்ச்சியும் அடைந்திருக்கிறது. எண்ணற்ற தாக்கங்களாலும் அனுபவங்களாலும் அது உருவாகி இருக்கிறது. இது உங்கள் உளவியல் டிஎன்ஏவின் ஒரு பகுதியாகவும் உருவெடுத்துள்ளது. ஏன் அது உங்கள் நடத்தையின் ஒரு பகுதியாகவும் உங்களுடைய ஆளுமையின் ஒரு பகுதியாகவும் உருவாகியுள்ளது. உங்களுடைய உள்ளார்ந்த விருப்பங்கள் என்னவென்று நீங்கள் தீர்மானித்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையையும் வேலையையும் அந்த விருப்பங்களுடன் இசைவாக இருக்கும்படி உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உங்களால் ஒழுங்கமைத்துக் கொள்வதுதான் உங்களுடைய வேலை. இதனை செய்வதற்கு முன்னால் உங்களை நீங்களே ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அக ரீதியாக உண்மையிலேயே நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த 4 கேள்விகள் உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடும். முதலில் நான், இரண்டாவது மகள், மூன்றாவது வாழ்க்கை, நான்காவது என் வாழ்க்கையில் என்னுடைய மிகப்பெரிய
இலக்கு எது? முதலில் நான் ஒரு மூன்றாவது நபர் உங்களிடம் வந்து நீங்கள் யார் என்று கேட்டால் நீங்கள் உங்களை பற்றி அவரிடம் எப்படி எடுத்துரைப்பீர்கள்? அது உங்கள் வேலையை வைத்து நீங்கள் யார் என்று எடுத்துரைப்பீர்களா? உங்கள் பண்பு நலனை கொண்டு நீங்கள் யார் என்று எடுத்துரைப்பீர்களா? இல்லை உங்களுடைய கனவுகள், ஆசைகள், நம்பிக்கைகளை கொண்டு நீங்கள் யார் என்று அவரிடம் எடுத்துரைப்பீர்களா? உங்களுடன் வேலை செய்கின்ற மகளும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மகளும் உங்களுடன் வாழுகின்ற மகளும் உங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் விதத்தையும் மற்றவர்களை நீங்கள் நடத்தும் விதத்தையும் கொண்டு அகரீதியாக அந்த மகள் உங்களை எப்படி விவரிப்பார்கள்? இரண்டாவது, மகள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மகளை பற்றி பொதுவாக நினைத்து பாருங்கள். இந்த மனித இனத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களை பற்றி எப்படி எடுத்துரைப்பீர்கள்? மகள் உண்மையிலேயே நல்லவர்களா, கனிவானவர்களா, அன்பானவர்களா, சோம்பேறிகளா, நேர்மையற்றவர்களா, இல்லை நம்பகமற்றவர்களா? இந்த கேள்விக்கான பதில் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் மகளை நீங்கள் நடத்தும் விதத்தின் மீது ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த கேள்விக்கான உங்களுடைய பதில், நீங்கள் ஒரு இடத்தில் வேலை செய்வதாக இருந்தால் ஒரு அதிகாரியாகவும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடையே ஒரு தனி நபராகவும் நீங்கள் சாதிக்கக்கூடிய எது ஒன்றையும் அது தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது, வாழ்க்கை. இதற்கான விடை மிகவும் எளிமையானதாக இருக்கக்கூடும். ஆனால் இந்த கேள்வி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை தத்துவத்தையும் பறைசாற்றக்கூடியதாக இருக்கும். நேர்மையான, ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான மகள் தன்னுடைய வாழ்க்கையை மேடு பள்ளங்கள் நிரம்பிய ஒரு அற்புதமான அனுபவமாக பார்க்கிறார்கள். அதை ஒரு சாகச பயணமாகவும் கருதுகிறார்கள். ஒரு பிரபலமான கதை ஒன்று இருக்கிறது. ஒரு இளைஞன் ஒரு முதிய அறிஞரிடம் சென்று வாழ்க்கை எனக்கு மிகவும் கடினமானதாக இருக்கிறது என்று கூறுகிறார். அதற்கு அந்த பெரியவரோ எதனோடு ஒப்பிடுகையில் என்று கேட்கிறார். நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை பற்றி ஹெலன் கல்லர் அவர்கள் கூறும்போது, வாழ்க்கை என்பது ஒரு துணிகர சாகச பயணம் அல்லது உப்பு சப்பில்லாத ஒரு அனுபவம்னு சொல்றாங்க. உங்களை பொறுத்தவரை இந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி காட்சி அளிக்கிறது? மூன்றாவதாக, என்னுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய இலக்கு எது? பொழுது உங்களிடம் ஒரு மந்திரக்கோள் இருப்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இலக்கை உங்களால் அடைய முடியும் என்று இருந்தால் குறுகிய கால நோக்கத்திலோ அல்லது நீண்ட கால நோக்கத்திலோ எந்த ஒரு இலக்கு உங்கள் வாழ்க்கையின் மீது மிகப்பெரிய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த கேள்விக்கு விடையளியுங்கள். உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் உங்களுடைய மிகப்பெரிய இலக்கு எது? 3. உங்களுடைய முன்னோக்கையும் குறிக்கோளையும் பற்றி சிந்தியுங்கள். திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ புத்தகத்தை எழுதின டேனியல் கான்மேன் அவர்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கையாள்வதற்கு நமக்கு 2 விதமான சிந்தனைகள் இருக்கிறதா சொல்றாரு. ஒன்று வேகமான சிந்தனை, இன்னொன்று நிதானமான சிந்தனை. குறுகிய கால வேலைகள், பொறுப்புகள், நடவடிக்கைகள், பிரச்சனைகள் மற்றும் சூழ்நிலையை கையாள்வதற்கு நாம் வேகமான சிந்தனையையும், நீங்கள் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்பாக சற்று நிதானித்து சூழ்நிலையை முழுமையாக ஆய்வு செய்து அதன் பிறகு செயலில் இறங்குவதுதான் நிதானமான சிந்தனை. நம்முடைய வாழ்க்கையில் தேவையான நேரத்தில் நிதானமான சிந்தனையில் ஈடுபட தவறுவதுதான் நம்முடைய பல தவறுகளுக்கு காரணம் என்று டேனியல் கான்மேன் அவர்கள் கூறுகிறார். நீங்கள் எந்த ஒரு வேலையை துவக்கும் போதும் நான் என்ன செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்ற கேள்வியோடு எப்பொழுதும் துவக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் வேலையும் எப்பொழுதும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்றால் நீங்கள் நிதானமான சிந்தனையில் தொடர்ந்து ஈடுபடுதல் வேண்டும். சிந்தித்து செயல்படுதல். பல சமயங்களில் நீங்கள் உங்கள் வேலையில் மிக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் என்று சிந்திப்பதற்கு போதிய நேரத்தை எடுத்துக்கொள்வதில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதிர்வு பருவத்தை தொடுவதற்கு முன்பாகவே நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு வேலையிலும் வெறுமனே கண்மூடித்தனமாக வேலை செய்வது என்பது முட்டாள்தனம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மாபெரும் வாழ்க்கையை உருவாக்குவது உங்களுடைய இலக்காக இருக்கிறதா? நீங்கள் ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சாதிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் முதலில் உங்களுடைய உள்ளுணர்விடம், நான் நேரத்தை மிக சரியாக நிர்வகிப்பவன், என்னால் எதையும் சாதிக்க முடியும், நான் ஒரு ஆக்கப்பூர்வமான மனிதன், என்னால் என்னுடைய இலக்கினை மிக எளிதாக அடைய முடியும்னு உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய இந்த சுய பிரகடனத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருங்கள். இறுதி முடிவை மனதில் வைத்து செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பது பற்றி முதலில் தெளிவாக இருங்கள். எப்பொழுதும் இறுதி முடிவை மனதில் வைத்து செயல்படுங்கள். ஏனெனில் நீங்கள் வெற்றி என்னும் ஏணிப்படியில் ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது அது சரியான கட்டிடத்தின் மீது சாய்ந்து கொண்டிருப்பதை முன்கூட்டியே உறுதி செய்து கொள்வது மிகவும் முக்கியம். இப்பொழுது நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் வேலை செய்வதற்கு என்ன காரணம்? நீங்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ போதுமான பணத்தை சம்பாதிக்கத்தான் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை உங்கள் வேலையை நேசிப்பதால் அந்த வேலையை செய்கிறீர்களா? இல்லை மிக முக்கியமாக ஏதோ ஒன்றை சாதிப்பதற்கான ஒரு லட்சிய பயணத்தில் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய மாபெரும் இலக்கை நீங்கள் அடைந்துவிட்டால் இந்த
உலகம் உங்களுடைய பார்வையில் எப்படி தெரியும்? உங்கள் வாழ்க்கையின் நீண்ட கால கண்ணோட்டத்தில் நீங்கள் உங்களை குறித்தும் உங்கள் தொழில் வாழ்க்கையை குறித்தும் நீங்கள் எந்த இலக்கை கொண்டிருக்கிறீர்கள்? உங்களால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்கள் குடும்பத்திலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்திலும் எந்த மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும்? நீங்கள் வெறுமனே வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான பணத்தை சம்பாதிக்க மட்டுமே நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உயர்ந்த நிலையிலான அர்ப்பணிப்பையும் உற்சாகத்தையும் வளர்த்தெடுத்து அவற்றை தக்க வைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு கடினமானதாக இருக்கக்கூடும். நீங்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்க வேண்டும் என்றாலோ அல்லது நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ வேண்டும் என்று விரும்பினாலோ உங்களை விட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதை நோக்கி மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதை நோக்கி நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய வழிமுறையை ஆய்வு செய்யுங்கள். நீங்கள் எதை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைத்தவுடன் அதை நான் எந்த விதத்தில் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறீர்களா இல்லையா என்பதை நீங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறந்த வழியை எப்பொழுதும் தேடுங்கள். ஒரு வேலையை துவங்குவதற்கு முன்னால் அந்த வேலையை எப்பொழுதும் வழக்கமாக செய்து முடிக்கப்பட வேண்டிய ஒரு வழிமுறை இருக்கும். அந்த வழிமுறையையும் தாண்டி நீங்கள் சுயமாக இந்த வேலையை வேறு எந்த விதத்தில் மிக சிறப்பாக செய்ய முடியும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக ஒரு இலக்கை அடைவதற்கு ஒரு வித்தியாசமான சிறப்பான வழி எப்பொழுதும் இருக்கிறது என்பது உண்மை. இந்த மாற்று வழி அதிக வேகமானதாகவும் குறைந்த செலவு கொண்டதாகவும் அதிக சுலபமானதாகவும் அதிக பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடும். மற்றவர்களைப் போலவே வெறுமனே வாழ்க்கையை ஓட்டுவதற்காக மட்டுமே நீங்கள் இங்கு பிறந்திருக்கவில்லை. நீங்கள் ஒரு திறமையான மற்றும் அதிசய பிறவி என்று நம்புங்கள். இங்கு பல பேர் மிக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தவறான திசையில் தவறான பாதையில் மிக வேகமாக தன்னுடைய அணுகுமுறை தவறாக இருக்கக்கூடும் என்ற சாத்திய கூற்றை எதிர்கொள்ளவோ அல்லது கையாளவோ அவர்கள் தயாராக எப்பொழுதும் இல்லை. கடினமான கேள்வியை கேட்பதற்கு நிதானமான சிந்தனை அவசியம். அது உங்கள் தொழில் ரீதியான இலக்குகளையும் உங்கள் முன்னோக்கு மற்றும் குறிக்கோளையும் நீங்கள் அடையக்கூடிய வேகத்தை குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கவும் செய்கிறது. சாப்டர் 4 முன்னோக்கி திட்டமிடுங்கள். இன்று எந்த ஒரு துறை அல்லது வேலையிலும் நீங்கள் செய்கின்ற மிக முக்கியமான மிகவும் மதிப்பு வாய்ந்த செயல் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அது சுயமாக சிந்தித்தல் தான். இன்று நீங்கள் செய்து கொண்டிருப்பதை பற்றியும் அவற்றை நீங்கள் செய்யும் விதத்தை பற்றியும் நீங்கள் தெளிவாக சிந்திப்பது வேறு எது ஒன்றையும் விட உங்கள் எதிர்காலத்தின் மீது அளப்பரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தொழில் வாழ்க்கையின் சில பகுதிகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு உங்களுக்கு நிதானமான சிந்தனை மிகவும் அவசியமாக தேவை. உங்களுடைய இலக்குகளையும் திட்டங்களையும் முன்னேற்றத்தையும் பரிசீலிப்பதற்கு தினமும் குறைந்தபட்சம் 30 நிமிடங்களையாவது ஒதுக்கிக் கொள்ளுங்கள். இது போன்று பரிசீலிப்பதற்கு மிகச் சரியான நேரம் காலை பொழுதாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் சிந்திப்பதற்கும் திட்டமிடுவதற்கும் கனவு காணுவதற்கும் புதியவற்றை உருவாக்குவதற்கும் அதிகமான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று வெற்றிகரமாக திகழக்கூடிய மக்கள், அதாவது உயர்ந்த செயற்திறன் கொண்ட அதிகாரிகளும் மற்ற ஊழியர்களும் தங்களுடைய ஒவ்வொரு வேலையை துவக்குவதற்கு முன்பாகவும் தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை கவனமாக பரிசீலிப்பதற்கு இது போன்ற நேரத்தை ஒதுக்கிக் கொள்கிறார்கள். நீங்கள் ஒரு செயல் நடவடிக்கையை துவக்குவதற்கு முன்பாக நீங்கள் செய்ய போகும் விஷயம் பற்றி நீங்கள் விலாவாரியாக படிக்க வேண்டும், விலாவாரியாக பரிசீலிக்க வேண்டும், விலாவாரியாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் மேன்மைத்துவம் என்பது தன்னுடைய வாழ்க்கையை பின்னால் திரும்பி பார்த்தல், நிகழ்வுகளை மனதில் அசை போடுதல், தனிமையில் நேரம் செலவிடுதல், முன்னோக்கி சிந்தித்தல், இது போன்ற நிகழ்வுகளில் இருந்துதான் மேன்மைத்துவம் அடைந்ததாக கூறுகிறார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே மேன்மைத்துவம் அடைய வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேண்டும், அதை அடைவதற்கான மிக சிறந்த வழி எது, இது போன்ற விஷயங்களை சாதிப்பதற்கு நீங்கள் மிக சரியான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்கள் செயல் நடவடிக்கையையும் ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் மதிப்பீடு செய்வதற்கு சரியான நேரத்தினை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை பற்றியும் இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் எங்கே இருக்க போகிறீர்கள் என்பதை பற்றியும் தெளிவாகவும் விலாவரியாகவும் சிந்தியுங்கள். இன்று நீங்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை மிகவும் உன்னிப்பாக கவனியுங்கள். அவற்றில் எந்த நடவடிக்கையால் உங்கள் எதிர்காலத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும் என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இந்த வகையான சிந்தனை என்பது நீங்கள் இந்த கணத்தில் நேரத்தை மிக சிறப்பாக நிர்வகிப்பதற்கு உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். ஒரு சில சமயங்களில் நீங்கள் தனிமையில் சிந்திக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோசனை நீங்கள் பல மாதங்கள்
மாதங்கள் அல்லது பல வருடங்கள் உங்களுடைய கடின உழைப்பை மிச்சப்படுத்தி கொடுக்கக்கூடும். நீண்ட கால கண்ணோட்டம். எந்த ஒரு துறையிலுமே அதிகமாக சாதிக்கக்கூடிய மகள் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கும், அதாவது 10 - 20 ஆண்டு காலம் முன்னோக்கி சிந்திப்பதற்கும், அந்த நேரத்தில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் தாங்கள் எங்கே இருக்க விரும்புகிறோம் என்பதை பற்றிய முழு தெளிவினை அவர்கள் பெற்று இருக்கிறார்கள். வெற்றியாளர்கள் எதிர்காலத்தில் தான் எங்கே இருக்க போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு பின்னர் இன்று நிகழ்காலத்துக்கு திரும்பி வந்து எதிர்காலத்தில் தாங்கள் இருக்க விரும்புகின்ற இடத்தை சென்றடைவதற்கு இசைவாக இருக்கும்படியாக தன்னுடைய தற்போதைய நடவடிக்கைகளை அவர்கள் ஒழுங்கமைத்துக் கொள்கிறார்கள். வெற்றியாளர்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த உத்தியை நீங்களும் பயன்படுத்தலாம். 1, 2 அல்லது 3 ஆண்டுகள் முன்னோக்கி பார்த்து உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு விதத்திலும் கச்சிதமாக இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேலை சூழல் கச்சிதமானதாக இருந்தால் அது உங்களுக்கு எப்படி காட்சியளிக்கும்? அதை பற்றிய ஒரு தெளிவான மனக்காட்சியை உருவாக்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்கால கண்ணோட்டத்தினை பார்த்து உங்கள் கச்சிதமான வாழ்க்கையும் வேலை சூழலும் எப்படி இருக்கும் என்று தெளிவாகவும் விலாவாரியாகவும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இன்று நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் வெற்றியடைய நினைத்துக் கொண்டிருக்கும் அந்த எதிர்கால இடத்தை சென்றடைவதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளையும் மிகச் சரியாக தீர்மானியுங்கள். தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் முன்னோக்கி சிந்திக்க முடியுமோ அவ்வளவு தூரம் முன்னோக்கி சிந்தித்துவிட்டு பிறகு நிகழ்காலத்தில் களத்தில் இறங்குவதுதான் சாதனையாளர்கள் பலர் கடைபிடிக்கின்ற ஒரு மாபெரும் வெற்றி பழக்கம். இன்று நிகழ்காலத்தில் சிறப்பானதொரு தீர்மானத்தினை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் முன்னோக்கி பார்ப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றிய ஒரு எடுத்துக்காட்டினை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு பருவ வயது பெண் ஒருத்தி தான் வளர்ந்த பிறகு சொந்தமாக ஒரு வியாபாரத்தை துவக்கி அதில் தான் மிகவும் வெற்றிகரமாக திகழப் போவதாக தீர்மானித்திருக்கிறார். அந்த பெண் இந்த நீண்ட கால கண்ணோட்டத்தை தன்னுடைய மனதில் நிறுத்தி கொண்டு ஒரு நல்ல கல்லூரியில் தனக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்று தன்னுடைய உயர்நிலை பள்ளி படிப்பை மிக சிறந்த மதிப்பெண்களை பெறும் நோக்கத்துடன் அவள் கூடுதலாக பல மணி நேரம் படிக்கிறாள். பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்து கல்லூரியில் கால் வைத்தவுடன் அவள் கடினமான பாடத்தினை தேர்ந்தெடுக்கிறாள். தன்னுடைய வகுப்பில் ஒரு முன்னணி மாணவியாக திகழ்வதற்கு தன்னுடன் படிக்கும் சக மாணவர்களை விடவும் அவள் அதிக நேரம் படிக்கிறாள். பல வருட கடின உழைப்பு மற்றும் படிப்பின் விளைவாகவும் கேளிக்கை விருந்துகள், விளையாட்டுகள், ஊர் சுற்றுதல் போன்ற இன்பங்களை தியாகம் செய்ததன் விளைவாகவும் முன்னணி பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து மிக உயர்ந்த மதிப்பெண்களுடன் அவள் பட்டம் பெறுகிறாள். இறுதியில் ஒரு மாபெரும் நிறுவனம் அவளை வேலைக்கும் எடுத்துக் கொள்கிறது. மிக அதிகமான சம்பளம் அவளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த நிறுவனத்தில் அவளுக்கு மிக வேகமான பதவி உயர்வும் கிடைக்கிறது. எதிர்காலத்தில், அதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் யாராக ஆக விரும்புகிறீர்கள் என்பது பற்றி நீங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது நிகழ்காலத்தில் சிறப்பான தீர்மானங்களை மேற்கொள்வது உங்களுக்கு அதிக சுலபமானதாக இருக்கும். நீண்ட கால முன்னோக்கு என்பது குறுகிய கால தீர்மானம் மேற்கொள்ளுதலை மேம்படுத்துகிறது என்பது ஒரு இயற்கை விதி. நீங்கள் எந்த பாதையில் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லை என்றால் உங்களால் எந்த பாதையிலும் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். நீண்ட கால கண்ணோட்டத்தை வளர்த்தெடுக்கும் பழக்கம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பழக்கமாகும். நீங்கள் எதிர்காலத்திற்குள் முன்னோக்கி பார்த்து பிறகு நிகழ்காலத்திற்குள் பின்னோக்கி பார்ப்பதன் மூலம் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகளையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இப்பொழுதே நேர நிர்வாக உத்திகளை கற்றுக்கொள்வதற்கு தயாராகுங்கள். உங்களுக்கென்று ஒரு தெளிவான இலக்கினை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். ஒரு தெளிவான எதிர்கால முன்னோக்கு இல்லாமல் வெறுமனே நேர நிர்வாக உத்திகளையும் யோசனைகளையும் நடைமுறையில் செயல்படுத்துவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்திற்குத்தான் உங்களை அழைத்து செல்லும். அதுவும் மிக வேகமாக. நடைமுறையில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் வேலை பற்றி உங்கள் விருப்பங்களும் முன்னோக்கும் குறிக்கோளும் எது என்பது பற்றிய தெளிவு உங்களுக்கு கிடைத்து நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பதையும் அதை அடைவதற்கு சிறந்த வழியையும் நீங்கள் தெளிவாக அமைத்திருக்கும் போது மட்டுமே இந்த சக்தி வாய்ந்த நேர நிர்வாக உத்திகளை நடைமுறையில் செயல்படுத்த முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள்.